ஒரு அரசர் மக்களை பார்த்து சொல்லுகிறார், அதாவது என்னை சந்தோஷப்படுத்தும்படியான நல்ல விஷயங்களை, நல்ல வார்த்தைகளில் யார் என்னிடத்தில் வந்து சொல்லுவார்களோ அவர்களுக்கு 400 தங்க பொற்காசுகளை நான் இனாமாக வழங்குவேன் என்பதாக ஒரு அரசர் என்ன செய்கிறார், மக்களை பார்த்து சொல்றார். அப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாம் வருகிறார்கள். வந்ததற்கு பிறகு அந்த அரசரிடத்தில் பலவிதமான கதைகள் சொல்றாங்க, பலவிதமான சொந்த கதைகள், சோக கதைகள், இட்டுக்கட்ட கதைகள். மக்களை அந்த அரசரை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி மக்கள் என்னவென்னுமோ சொல்லி பார்க்குறாங்க. அந்த அரசர் சந்தோஷப்படவே இல்லை, அவருக்கு அந்த வார்த்தைகள் பிடிக்கவே இல்லை, எல்லாரையும் அனுப்பிச்சுட்டார். கடைசியில் ஒரு நாள் பயணத்துக்கு வெளியே போகிற மாதிரி இருந்தது. அந்த அரசர் மந்திரிகளோடு படைகளோடு அந்த அரசர் வெளியே போகிறார். பயணத்தில் கிளம்புறாரு. கிளம்பும் பொழுது ஒரு வயல் காட்டில் ஒரு வயசான ஒரு அம்மா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா என்னதான் வேலை செய்கிறாங்க என்பதாக பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த அரசர் என்ன செய்கிறாரு, அந்த மூதாட்டி அந்த அம்மையாயை பார்ப்பதற்காக பக்கத்தில் போகிறார். போகும்பொழுது அந்த அரசரை பார்க்கக்கூடிய காட்சி என்னவென்று சொன்னால், அந்த 80 வயதை சார்ந்த அந்த அம்மாவுக்கு 80 வயசு ஆயிடுச்சு. அந்த அம்மா ஆலிவ் பழத்தினுடைய மரையை நட்டு கொண்டிருக்கிறார்கள். அதாவது அந்த மரத்தை இப்போ விதைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆலிவ் பழத்தினுடைய மரத்தை விதைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த அரசர் சிரிச்சுட்டே கேட்குறாரு, அம்மா உங்களுக்கு வயசு 80, இந்த ஆலிவ் பழத்தினுடைய இந்த மரத்தை நீங்கள் வந்து இப்போ நடுறீங்க, இந்த மரம் பெருசாகிறதற்கு அது வளருவதற்கு, அது பலன் கொடுப்பதற்கு எப்படியும் 20 வருஷம் ஆகும். அப்போ உங்களுடைய வயசு 100 ஆயிருக்கும், நீங்கள் இந்த உலகத்திற்கு போகிறதில்ல, எப்படி நீங்கள் சாக போகிறீங்க, வஃபாத் ஆக போகிறீங்க என்பதாக அந்த அம்மையாருக்கு சொன்னதற்கு பிறகு சொன்னார், ஏன் இந்த வயசில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படணும், இந்த மரம் உங்களுக்கு பலன் தராது என்று உங்களுக்கு தெரிந்தும் கூட ஏன் நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள் என்பதாக அந்த அரசர் அந்த அம்மையாரை பார்த்து கேட்கிறாங்க. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, அழகான வார்த்தை சொன்னாங்க. அந்த அம்மையார் சொன்னார்கள், அரசரே, இந்த யோசனை நம்முடைய முன்னோர்கள் யோசித்திருந்தார்கள் என்பதாக சொன்னார். நீங்கள் சொல்கிற இந்த யோசனை இருக்குது, இந்த யோசனையை நம்முடைய முன்னோர்கள் யோசித்திருந்தார்கள் என்பதாக சொன்னால் இன்னைக்கு அந்த ஆலிவ் பழத்தை நாம் சாப்பிட்டிருக்க முடியாதே என்பதாக சொன்னாங்க. அதாவது அவங்க நட்டு வச்சுட்டு போனதுனால, அவங்களுக்கு கிடைக்காது என்பதாக தெரிந்திருந்தும் கூட அவர்கள் நட்டு வச்சுட்டு போனதுனால அந்த பழத்தை இன்றைக்கு நாம் பயனடைகிறோம். ஆனால் இன்னைக்கு நான் நட்டு வச்சுட்டு போகிறேன் என்பதாக சொன்னால் நாளைக்கு என்னுடைய தலைமுறைக்கு அது கிடைக்காமல் போயிருமே என்பதாக அந்த அம்மையார் வருத்தத்தோடு சொல்லும் பொழுது இந்த வார்த்தை அந்த அரசருக்கு பிடிச்சிருச்சு. கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னார் இல்லையா, அதாவது என்னை சந்தோஷப்படுத்தும்படியான நல்ல வார்த்தைகளை யார் பேசுவார்களோ அவர்களுக்கு 400 தங்க பொற்காசுகளை கொடுப்பேன் என்பதாக சொல்லியிருந்தார் இல்லையா. இப்போ உடனடியாக மந்திரியை பார்த்து அந்த அரசர் சொல்கிறார், மந்திரியே, உடனடியாக 400 தங்க பொற்காசுகளை இந்த அம்மையாருக்கு கொடுங்க என்பதாக சொன்னார். 400 தங்க பொற்காசுகள் என்ன செய்யணும், அந்த அம்மையாருக்கு கொடுங்க என்பதாக சொல்லிட்டார். உடனடியாக அந்த மந்திரி எடுத்து காசு கொடுத்துட்டார். கொடுத்ததற்கு பிறகு அந்த அம்மையார் சந்தோஷப்பட்டாங்க. சந்தோஷப்பட்டதற்கு சொன்னாங்க, நான் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கேன் அரசரே, அதாவது 20 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்க வேண்டிய பலன்கள் எனக்கு இப்போதே கிடைத்து விட்டது என்பதாக அந்த அம்மையார் மீண்டும் சந்தோஷமாக சொன்ன போது அந்த அரசர் மீண்டும் சொன்னார், மந்திரியே, இன்னொரு 400 தங்க பொற்காசு அந்த அம்மா கொடுங்க என்பதாக சொன்னாங்க. உடனடியாக அந்த அம்மா சிரிச்சாங்க, இன்னும் சிரிச்சாங்க. சிரிச்சதுக்கு பிறகு சந்தோஷப்பட்டு சொன்னாங்க, அரசர் இன்னைக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கிறது என்னவென்று சொன்னால், எனக்கு 40 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய லாபங்கள் இப்பவே எனக்கு கிடைச்சிருச்சு என்பதாக சொல்லும் பொழுது அந்த அரசர் சொன்னார், மீண்டும் 400 தங்க பொற்காசுகள் கொடுங்க. அதுக்கு பிறகு கொடுத்ததுக்கு பிறகு அந்த அரசர் ஓட ஆரம்பிச்சார். மந்திரி ஓடி போய் கேட்கிறார், அரசரை ஏன் ஓடுறீங்க என்பதாக கேட்கும் பொழுது அந்த அரசர் சொன்னார், இல்ல அந்த அம்மாவுடைய வார்த்தைகள் நல்லா இருக்கிறது, அந்த அம்மா இனிமையாக பேசுறாங்க, நல்ல பேசுறாங்க, இதே மாதிரி பேசிட்டே இருந்தாங்க என்பதாக சொன்னார். என்னுடைய காசுகள் நான் கொடுத்துட்டே இருந்தேன் என்பதாக சொன்னார். என்னுடைய அரசாங்கமே எங்கள் தேவாலயம் முடிஞ்சு போயிடும், நான் முடிஞ்சு போயிடுவேன் என்பதாக சொல்லி அந்த அரசர் ஓடினதாக சரித்திரம் பேசுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே நிச்சயமாக நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய பாடம் என்ன என்பதாக சொன்னால், நல்ல முறையில் பேசணுங்க, நல்ல முறையில் பேசணும், நம்முடைய வார்த்தைகள் சரியாக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இல்லையா, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறார்களோ அவர்கள் ஃபல்யகுல் கைரன், அவர்கள் நல்லதே பேசட்டும், அல்லது அவர்கள் அமைதியாக இருக்க வேண்டும், அல்லது மௌனமாக இருந்து விடட்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார். எனவே நிச்சயமாக நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய நாவல் வரக்கூடிய வார்த்தைகள், சொற்கள் அழகானதாக இருக்க வேண்டும். நம்ம பெரும்பாலும் சொல்கிறோம் இல்லையா, நம்முடைய வீட்டில் மனைவி பேச்சு கேட்கறதில்லை, பிள்ளைகள் பேச்சு கேட்கறதில்லை, எனக்கு கீழே வேலை செய்கிறவங்களை பேச்சு கேட்கறதில்லை என்பதாக சொல்கிறோம் இல்லையா. நம்முடைய பேச்சு சரியில்லை என்பதாக அர்த்தம். நாம் சரியாக, முறையாக, அழகாக, தெளிவாக பேசணும் என்று சொன்னால் நிச்சயமாக யாராக இருந்தாலும் நம்முடைய பேச்சுகள் கேட்பார்கள். இதை தான் ஹதீஸ் சொல்கிறது, ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத், அப்படி பேசுவதாக இருந்தால் நல்லதை பேசு, அல்லது மௌனமாக இருந்துவிடு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் சரியான முறையில், அழகான முறையில் மக்களை புரிய வைக்கும்படியான பேச்சுகளை பேசக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன்.